புதுக்கோட்டை அருகே 5 மாத ஆண் குழந்தையை பெற்ற தாயை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரை அடுத்த கண்ணாங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். 31 வயதான இவருக்கும் புலியூரைச் சேர்ந்த 21 வயதுடைய லாவண்யாவுக்கும் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு ஆதிரன் என்ற 5 மாத ஆண் குழந்தை உள்ள நிலையில் குடும்ப தகராறு காரணமாக லாவண்யா தனது பெற்றோர் வீட்டில் கடந்த 3 மாதங்களாக தங்கியிருந்துள்ளார். வயது வித்தியாசம் மற்றும் குடும்ப பிரச்சினை காரணமாக விவாகரத்து பெறும் எண்ணத்தில் லாவண்யா இருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு குழந்தையுடன் உறங்கிக் கொண்டிருந்த லாவண்யா திடீரென குழந்தையை காணவில்லை என கத்தி கூச்சலிட்டுள்ளார். மேலும் முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் 7 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு குழந்தையையும் தூக்கிச் சென்றதாக உறவினர்களிடம் தெரிவித்துள்ளார். இதனால் பதறிப்போன உறவினர்கள் வீட்டை சுற்றி குழந்தையை தேடிய போது அங்குள்ள தண்ணீர் பேரலில் குழந்தையின் உடல் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கீரனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று குழந்தையின் உடலை மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் லாவண்யாவை கீரனூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது லாவண்யா திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்து வந்ததும் குழந்தையை காரணம் காட்டி குடும்ப உறுப்பினர்கள் வற்புறுத்தியதால் குழந்தையை தண்ணீர் பேரலில் அமுக்கி லாவண்யா கொலை செய்தது தெரியவந்தது. இதை அடுத்து லாவண்யாவை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பெற்ற குழந்தையை தாயே கொலை செய்து நாடகமாடிய சம்பவம் புலியூர் கிராமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.